ஹாய் திஸ் இஸ் அதித்தி. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து புக்ஸ் பத்தி இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைய பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலி மே மாசம் ஐ அம் ஃப்ரம் மதுரை பேசிக்கலி. ஸோ மே மாசம் அப்படிங்கிறப்பவே வந்து ஏப்ரல் கடைசிலையும் மேலையும் மதுரையில வந்து இந்த மீனாட்சி திருக்கல்யாணமும் கள்ளழகர் ஆத்துல இறங்குற உற்சவமும் ரொம்பவே விமரிசையா நடக்குங்க. அந்த விஷயங்கள் வந்து அந்த 2மே எந்த ஜாதி, மதம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள். ஏன்னா மதுரையோட திருவிழா அது. இந்த பர்ட்டிகுலர் ரிலீஜியன் கொண்டாடுவாங்க, இந்த பர்ட்டிகுலர் ரிலீஜியன் கொண்டாட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து பயங்கர அந்த திருவிழா கூட்டத்துல பாத்தீங்கன்னா, நீங்க என்ன ரிலீஜியன சேர்ந்தவங்கனாலும் இருப்பாங்க. இட்ஸ் மோர் ஆஃப் என்ஜாயிங் அந்த ஒரு வைப என்ஜாய் பண்றது அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கதைப்படி பார்க்கிறப்ப வந்து மீனாட்சியோட கல்யாணம் நடக்குது. அழகர் வந்து அத பார்க்க முடியல. பார்க்க முடியாத ஒரு கோவத்திலயும், வருத்தத்திலயும் அவர் ஆத்துல இறங்குறாரு அப்படிங்கிறது தான் ஒரு புனையப்பட்ட ஒரு கதை. பட் என்ன அப்படி சொல்றாங்கன்னா, இந்த 2மே வந்து தனித்தனி கதைகள். சைவ மதம், வைணவ மதம் 2 மதங்களையுமே வந்து ஒன்றிணைச்சு ஒண்ணா ஒரு ஃபெஸ்டிவல கொண்டாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதைய வந்து திருமலை நாயக்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதையில வந்து என்னென்னலாம் இருக்கு, எப்படி கதை ஆரம்பிச்சுச்சு, எங்க போகுது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ முதல்ல இந்த கதை எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா, வித்யாவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல வீட்ல, பணக்கார வீட்ல பொறந்து வளர்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து பயங்கர தெய்வ பக்தி இருக்கு. அந்த குழந்தைய வந்து பயங்கர பக்திமானா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. அப்ப அந்த குழந்தை வந்து ஷியாமளா தேவி அப்படிங்கிற அன்னைய சாமிய வந்து வேண்டி அவங்க வந்து ஒரு தவம் இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய அந்த தவத்தோட கடுமைய பாராட்டி, அந்த தேவி வந்து ஒரு 3 வயசு குழந்தைய அவங்களுக்கு காட்சி குடுக்குறாங்க. குழந்தைய அவங்கள பார்த்த உடனே வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துரும். "என்ன உனக்கு வேணும்?" அப்படின்னு கேட்கிறப்ப, பாருங்க நீங்களே எனக்கு வந்து குழந்தைய வந்து பொறந்துடுறீங்களா? அப்படின்னு கேட்கிறப்ப, சரி ஓகே. நீ வேணுன வரத்த நான் குடுத்துட்டேன். அடுத்த ஜென்மத்துல நானே உனக்கு வந்து என்னோட குழந்தையா பொறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. ஸோ இப்படியாக அந்த பிறவியில அவங்க அந்த பிறவி முடிஞ்சிருது. அடுத்த பிறவியில வந்து வித்யாவதி அப்படிங்கிறவங்க காஞ்சனமாலை அப்படிங்கிற ஒரு அரசியா பொறக்குறாங்க. அந்த அரசி யார கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா, மலையத்வஜ ராஜா அப்படிங்கிற ராஜாவ கல்யாணம் பண்றாங்க. இவங்க 2 பேருமே வந்து மதுரையில தான் இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இல்ல. சோ அவங்க வந்து சிவபெருமான வேண்டி ஒரு யாகமெல்லாம் நடத்தி, தேவிய வேண்டி ஒரு யாகமெல்லாம் நடத்துறாங்க. அப்ப அந்த யாகத்துல இருந்து ஒரு 3 வயசு குழந்தை வெளிய வருது. ராஜாவுக்கு வந்து இனிஷியலி கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட். ஏன்னா, அவர் வந்து ஒரு பையன எதிர்பார்த்திருந்தாரு. தன்னுடைய வாரிசா வச்சு நாட்டெல்லாம் ஆளணும் இல்லைங்களா? சோ ஒரு பையன எதிர்பார்த்திருந்தாரு. பட் ஒரு பொண்ணு வந்துட்டாங்களே அப்படிங்கிறப்ப, அந்த யாக குண்டத்துல இருந்தே ஒரு அசிரிதி, அதாவது ஒரு குரல் கேட்கும் அவங்களுக்கு. இந்த பாருங்க, நீங்க வந்து இந்த பொண்ண ஆணாவே பாவிச்சு வளருங்க. ஒரு ஆண் குழந்தை பொறந்தா என்னென்னலாம் செய்வீங்களோ, அதாவது ஒரு நாட்டுக்கு தேவையான அந்த ஒரு நாட்ட காப்பாத்துறதுக்கான அந்த போர் வித்தைகள சொல்லிக் குடுக்கறது, சண்டை செய்றத பத்தி சொல்லிக் குடுக்கறது, ராஜதந்திரங்கள சொல்லிக் குடுக்கறது அப்படின்னு அதுல நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆண் குழந்தை பொறந்தா நீங்க எப்படி வளர்ப்பீங்களோ, அதே மாதிரி இந்த பிள்ளைய நீங்க வளருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. சரி சாமியே சொல்லிருச்சு நம்ம வளர்த்துற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப, அந்த குழந்தைக்கு வந்து 3 பிரஸ்ட்ஸ் பெண் குழந்தை 3 பிரஸ்ட் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஐயோ! என்னங்க பொம்பள பிள்ளைக்கு 3 பிரஸ்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப பிகாஸ் யூசுவலி விமென் ஹேவ் 2 என்ன 3 இருக்கு அப்படின்னு உடனே வந்து அந்த குரலே சொல்லும். இந்த பாருங்க அந்த பொண்ணு வந்து தனக்கு சூட்டபிளா இருக்கிற ஒரு மணாளனை என்னைக்கு பார்க்குறாளோ, அன்னைக்கு அவளுடைய 3வது மார்பகம் தானாவே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளைய எடுத்துட்டு போய் அந்த புள்ளைக்கு வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிக் குடுத்து, அந்த நாட்டுக்கு பட்டத்து ராணியாவே அவங்க தான் இருந்து ஆண்டுக்கு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து மீனாட்சி அப்படின்னு பேர் சூட்டி, நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லிக் குடுக்குறாங்க. ஒரு நாட்ட ஆள்றதுக்கு தேவையான தந்திரங்கள், அதுக்கு தேவையான படிப்பு, போர் செய்யறதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் குடுத்து, அந்த பொண்ண வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ராணியா அவங்க வளர்க்குறாங்க. அந்த ராணியும் வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, எல்லா இடங்களுக்கும் போய் போர் புரிஞ்சு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வந்து எல்லாரையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம், நம்ம ஏன் போய் கைலாசத்துக்கே போய் சிவபெருமான போய் போர் தொடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, படை பரிவாரங்கள எல்லாம் திரட்டிக்கு போறாங்க. போயிட்டு அங்க போய் இந்த சிவபெருமான பார்த்த உடனே வந்து அவங்களுடைய 3வது மார்பகம் மறைஞ்சிருது. இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்ல சிவபெருமான் வந்து இவங்களுடைய அழகையும், அந்த திறமையும் பார்த்து ரொம்ப சொக்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து சொக்கநாதர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு வந்தது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து, சரி நான் உன்ன வந்து ஒரு 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 சோமவார தினத்தன்னைக்கு நான் உன்னை வந்து கரம் புடிச்சுக்கிறேன் நானு, உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்படியாக மீனாட்சி திருக்கல்யாண கதை வந்து முடியுது. ஸோ இதுல எங்கடா அழகர எங்கேயுமே காணோமே அப்படின்னு பார்க்கிறப்ப, அழகருடைய கதை வந்து கம்ப்ளீட்லி தனி கதைங்க. ஏன்னா நம்மளுடைய வரலாற்று புனைவுகளின்படி 2மே தனித்தனி கதைகளா இருந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, திருமலை நாயக்கர் ராஜா தான் 2 கதைகளையுமே சேர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து அதாவது மதங்களுக்குள்ளே உட்பிரிவுகளா இருக்கிற அந்த சமயங்களோட நல்லிணக்கத்துக்காகவும், 2வது வந்து இப்ப ஒரு ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துலலாம் வந்து அக்கம் பக்கத்து ஊர்கள்ல இருந்தெல்லாம் வருவாங்க. ஸோ ட்ரேடிங் ஜாஸ்தியாகும். இங்க இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து அங்கிட்டு வரைக்கும் போவாங்க. ட்ரேட் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப வந்து நாட்டுடைய வளர்ச்சியும் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் அப்படின்னு சொல்றதுனால தான்,
இவர் வந்து 2யுமே இணைச்சு ஒரே ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு. ஸோ இப்ப கள்ளழகர வந்து பார்க்குறப்ப, அவர் வந்து யாரு அப்படின்னா, அந்த அழகர் கோயில் அப்படிங்கிறது வந்து மதுரையோட வடக்கு பக்கத்துல இருக்கு. அங்க அவர் வந்து நெறைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சு இருக்கிற ஒரு அழகர் அங்க வந்து இருக்காரு. ஸோ அந்த அழகர் எப்படி அங்க வந்தார் அப்படின்னா, ஒரு தடவ யமதர்மராஜா வந்து ஏதோ ஒரு சாபத்தினால ஒரு விமோசனம் கேட்டு அங்க வந்து தவம் பண்ணிக்கிருக்கப்ப, பெருமாள் வந்து அவருக்கு அந்த இடத்துல வந்து அருள் புரிஞ்சுட்டு போயிடுறாரு. இந்த மாரி நீங்க எனக்கு மட்டும் அருள் புரிஞ்சீங்கல்ல, அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே நீங்க அருள் புரியணும்னா, நீங்க இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் பெருமாள் அழகர் அப்படிங்கிற தன்னுடைய ஒரு ரூபத்துல அங்க இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. சோ இந்த கள்ளழகர் எதுக்காக முதல்ல மதுரைக்குள்ள வர்றாரு அப்படின்னு பார்க்கிறப்ப, சுபதேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருந்திருக்காருங்க. அந்த முனிவர் வந்து ஒரு கடுமையான தவம் இருந்திருக்காரு பெருமாள நோக்கி. தவம் பண்ணிக்கிற இந்த சமயத்துல ஒரு கோவக்கார முனிவர் இருக்காரு இல்லைங்களா? துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோவக்கார முனிவர் வந்து அங்கிட்டுக்கா வந்திருக்காங்க. வந்தப்ப வந்து சுபதேஸ் முனிவர் அவர பார்க்காம தவம் பண்றதுல ரொம்ப குறியா இருந்திருக்காரு. ஸோ, இதனால வந்து துர்வாச முனிவருக்கு பயங்கரமா கோவம் வந்து சாபம் குடுத்துடுறாரு. அதாவது, "நீ வந்து மண்டூகமாக கடவது." மண்டூகம் அப்படின்னா தவளைன்னு அர்த்தம். "தவளையா நீ இரு" அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. ஐயோ! என்னங்க இது அக்கிரமமா இருக்கு. நான் என்ன தவம் தானே பண்ணிக்கிருந்தேன். எனக்கு விமோசனம் வேணும் அப்படிங்கிறப்ப, சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அன்னைக்கு கள்ளழகர் வந்து இங்க வருவாரு. அவரு இங்க வந்து உன்ன அவருடைய பாதம் வந்து இந்த இடத்துல பட்ட உடனே, "நீ வந்து சாப விமோச்சனம் அடைஞ்சிருவ" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அவருக்கு சாப விமோச்சனம் குடுக்கறதுக்கு வேண்டித்தான் அழகர் இங்க வந்தாரு அப்படிங்கிறது கதை. ஸோ, இது கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஸ்டோரி. அழகர் ஆத்துல இறங்குறது. ஸோ, ஆனா இன்னொரு பக்கம் இப்ப நமக்கான மெயின் புனைவு என்ன அப்படின்னா, மீனாட்சியும் அழகரும் அண்ணன் தங்கச்சி இல்லைங்களா? ஸோ, எப்படி அது அண்ணன் தங்கச்சி அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்னா, அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு புனைவு கதை அப்படின்னு சொல்றாங்க. கலையழகர் தான் வரலல்ல. அழகர் தான் அங்கிட்டு கிளம்பி வர்றாரு. தங்கச்சி கல்யாணத்த பார்க்க சீர்வரிசை எல்லாம் எடுத்துக்க வாராரு. ஆனா அதுக்குள்ள இங்க வந்து கல்யாணம் முடிஞ்சிரும். ஏன்னா அவர் வந்து அங்க இருந்து வர்றப்ப எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிச்சுட்டே வருவாரு. அதனால ஆட்டோமேட்டிக்கா இங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் தான் அவர் இங்க வந்து இறங்குவாரு. "என்னடா என்னைய விட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல ஒரு ஆத்துல இறங்குறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா இது வந்து எப்படி அப்படின்னா, இப்ப இவர் ஆத்துல இறங்கிட்டாரு அப்படின்னா, அன்னமலையில நின்னு மீனாட்சி யார் தார வார்த்து குடுக்கறது? ஏன்னா ஒரு ஃபோட்டோல வந்து சைடுல ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி அந்த சாமி யாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல இருக்கிற 2 பேர் சொல்றாங்க. பவளவாய் பெருமாள்னு சொல்றாங்க. பவளக்குடி பெருமாள்னு சொல்றாங்க. இந்த 2 பேர்கள்ல இருக்கிற ஒரு பெருமாள் தான் அவங்கள வந்து தாராவாத்து குடுத்ததாகவும், ஸோ அதாவது மீனாட்சி, விஷ்ணு 2 பேருமே வந்து அண்ணன், தங்கச்சி அப்படிங்கிறதுக்காகவும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன் அழகர் வந்து கல்யாணத்துக்கு வரல அப்படின்னா, அந்த அந்த வகையில பார்க்கிறப்ப, அந்த அண்ணன், தங்கச்சிக்கான உறவு வந்து பயங்கரமா லிமிட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அழகருக்கும், மீனாட்சிக்கும் நெறைய வரையறுப்புகள் இருக்கு அந்த உறவுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தான் அவர் வந்து கல்யாணத்த அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கல்யாணத்த அட்டெண்ட் பண்ண முடியல. அவர் வந்து பார்க்குறாரு. என்னைய விட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கோவத்திலேயும், வருத்தத்திலேயும் ஆத்துல இறங்கிர்றாரு. இறங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கருந்து திருப்பி போய் தன்னுடைய ஒரு துலுக்க நாச்சியார் அப்படிங்கிற ஒருத்தவங்க வீட்டுக்கு போறதா முன்னாடி கதைகள் இருந்திருக்கு. அதாவது அது வந்து அந்த சமயத்துல நடந்த ஒரு மத பிரச்சனைய வந்து மையப்படுத்தி, இவர் வந்து அங்கிட்டு போற மாரி காட்டி, அந்த இடத்துல அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு மத நல்லிணக்கத்த உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதைய வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. இவரு வந்து திருப்பி அவருடைய ஊருக்கே போயிருவாரு. போறப்ப பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிச்சுட்டே போவாரு. ஸோ, இப்ப இதுல வைகை ஆறு வந்து எப்படி அந்த வைகை ஆறு உருவாச்சு அப்டின்னா, ஒரு கதை இதுக்கும் சொல்றாங்க. இப்ப மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ சாப்பாடு போட்றாங்க. சாப்பாடு போடுறப்ப நெறைய சாப்பாடு மிஞ்சி கிடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து மீனாட்சி வந்து சொக்கநாதர்கிட்ட "இங்க பார்த்தீங்களா, எவ்ளோ சாப்பாடு மிஞ்சி கிடக்கு" அப்படின்னு சொல்றப்ப, அவர் வந்து 2 பெரிய பெரிய உருவம் கொண்ட 2 பேர வந்து நீங்க இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவியலுக்கு எல்லாமே வந்து குட்டி குட்டியா இருக்கவங்க டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஒரு பெரிய உருவத்துல இருக்கிற 2 பேரு. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி தண்ணி தண்ணின்றப்ப வெறும் தண்ணியெல்லாம் டம்ளர்ல, செம்புலலாம் தர்றேன். அதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படிங்கிறப்ப, சிவபெருமான் வந்து ஒரு இடத்துல கை வச்சதுனால, ஒரு ஆறு பெருக்கெடுத்து வந்துச்சுன்னும், அவர் கை வச்சதுனால வைகை அப்படிங்கிற ஒரு பேர் இருந்திருக்கு அப்படின்னும் வந்து சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒரு புனையப்பட்ட கதை தான். இது மட்டும் இல்லாம அந்த மீனாட்சி சொக்கநாதர் அவங்களோட கல்யாணத்தன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் கோயில்லாம் அடைச்சிருக்கும். ஸோ கல்யாணத்த பார்க்க வந்து சாமி எல்லாம் கிளம்பி வருது அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். அக்கம் பக்கத்துல அன்னைக்கு நாள் முழுக்கவே வந்து பயங்கர திருவிழாவா இருக்கும். நாள் முழுக்க இல்ல ஆக்சுவலி சித்திரை திருவிழா ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா தெரியும். 8, 9 நாள் வரைக்கும் இருக்கும். முதல் நாள், 2வது நாள் ஆக்சுவலி ஒரு டிபிக்கல் மதுரைக்காரங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் எப்ப எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து திருக்கல்யாணம் இன்னைக்கு, அழகர் ஆத்துல இறங்குறது எனக்கு. ஏன்னா அழகர் ஆத்துல இறங்குறப்ப ஒரு குறிப்பிட்ட கலர் பட்டுடுத்தி தான் அவரு வருவாரு. ஸோ அத பார்க்குறப்ப அவர் என்ன கலர் பட்டுடுத்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா இருப்பாங்க. நெறைய பேர் வந்து அது ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சில பேர் வந்து ஒரு பெர்டிகுலர் கலர்ஸ் வச்சுட்டு இவங்க ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு கலர பிக் பண்ணுவாங்க. அது என்ன வருதோ அதுதான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கலர பொறுத்து தான் அந்த வருஷம் மழை பெய்யும், அந்த வருஷம் விவசாயம்லாம் வந்து இங்கிட்டு செழிக்கும் அப்படிங்கிறதும் மனிதர்களுடைய ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த கதை மொத்தமுமே வந்து என்னதான் ஒரு புனையப்பட்ட கதையா, ஒரு மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கிற ஒரு கதையா இருந்தாலும்,
இது வந்து மக்கள பயங்கர இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பயங்கர யுனைட்டடா இருக்கும். மதுரையே வந்து பயங்கர திருவிழாவா இருக்கும். பட் மதுரை ஹேஸ் அந்த திருவிழா இப்ப பர்ட்டிகுலரா மதுரைய பார்க்குறப்ப வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து மதுரைய தோண்டி போட்டுருக்காங்க. சுத்தி சுத்தி தோண்டி தான் போட்டு வச்சிருக்காய்ங்க. ஸோ அவசர அவசரமா எல்லா இடங்கள்லயும் பேட்ச் ஒர்க்லாம் வேற பண்ணிக்கிருக்காங்க. அந்தந்த குறிப்பிட்ட இடங்கள மட்டும் போட்டு ஏன்னா சாமி எல்லா வீதிகள்லயும் சுத்தி சுத்தி வரும் இல்லைங்களா? ஸோ அவ்வளோ பெரிய பள்ளத்துலலாம் நம்ம ஸ்கூட்டி இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமி பல்லக்குலாம் இறங்குனா நல்லா இருக்காது. அவசரமா எல்லா பேட்ச் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் a டிபிக்கல் ரியாலிட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கதையில வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? நான் ஏதாவது பாட்ட மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லுங்க. தேங்க் யூ.